மேஷ ராசிக்கு இந்த வாரம் வரக்கூடிய ராசி பலன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பௌர்ணமி அமைப்புல வருது. இந்த பௌர்ணமி அமைப்பு வந்து மேசராசிக்கு எப்போதுமே அவங்களுடைய வாழ்க்கை முறையில வந்து சில விஷயங்கள் கௌரவமாக நிறைவேற்றி வைக்கும். கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது பௌர்ணமி யோகம் மேசராசிக்கு. அது இந்த வாரம் கண்டிப்பாக உண்டு. ஸோ கௌரவத்துக்கு பங்கம் வராத வகையில, கௌரவ குறைச்சல் வராத வகையில சில விஷயங்கள் மூவ் ஆகும். ஆனால் வாரத்துல முதல் நாளே கிட்டத்தட்ட சந்திராசிரமம் முடிவுக்கு வருது. சரிங்களா? 4ஆம் தேதி திங்கட்கிழமை சந்திராஷ்டமம் பேலன்ஸ் மேசராசிக்கு. ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸோடு இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய நாள்லாம் வந்து கிட்டத்தட்ட பௌர்ணமி அமைப்பில் வர்றதுனால 9-10 கனெக்டும் கிடைக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் செய்த தானம் தர்மம் நல்லதுக்கு பிரதிபலன் நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் இந்த வாரத்தில். அதுக்கு அடுத்ததாக ராசிநாதன் ஒரு சில நிலைகளில் சனியோட நேருக்கு நேரான அமைப்பு இருக்குது. இதெல்லாம் என்னன்னாக்கா மிக முக்கியமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு நேர் ஆப்போசிட்டாக உங்களுடைய குணத்திற்கும் உங்களுடைய செயல்பாட்டுக்கும் உங்களுடைய மனசுக்கும் நேர் ஆப்போசிட்டாக தகுதியே இல்லாத ஒரு நபருடன் நீங்கள் வந்து இந்த வாரத்தில் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும். அதிகபட்சமாக அந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி தான் வரும். இருந்தாலும் சில விஷயங்களை சகிச்சுக்கிட்டு போகிற மாதிரி தானே இருக்கும். அதனால் கௌரவத்துக்கும் பங்கம் வராமல் அந்த நபருடன் சில பிரச்சனைகளும் செஞ்சு எல்லாம் வாய் தகராறு தான். அதில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் மேசராசிக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வாரம் தான். சில விஷயங்களை கொஞ்சம் போராடி ஜெயிக்கிற மாதிரியான சில சூழ்நிலை இருக்குது. மற்றபடி உடல் ஆரோக்கிய அமைப்புகள், பண வருவாய், பணத்தை ஹேண்டில் பண்ணுறது, பழக்க வழக்க அமைப்புகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சௌரியமாக தான் இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பௌர்ணமி அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிடைக்கக்கூடிய நன்மைகளை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். உழைப்பு, அதாவது கடமையை செய் பலனை எதிர்பாருங்கிற மாதிரி என்ன உழைக்கிறீங்களோ அந்த உழைப்புக்கான நல்ல ரிசல்ட் எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு இந்த வாரத்தில் கண்டிப்பாக கிடைக்க பெற்றுவிடும். அதனால் இந்த வாரத்தை வந்து நல்ல விதமாக நீங்கள் கடந்து வரலாம். ஒன்றும் தவறுகள் ஒன்றும் பெருசாக நடக்காது.